ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னா மேஜிக் செயின் ஸ்டிச். அதாவது செயின் வந்து ஒரு செயின் வந்து ஒரு கலர்லேயும் இன்னொரு செயின் வந்து இன்னொரு கலர்லேயும் போட போகிறோம். ஸோ ரெண்டுமே இது மாதிரி தனித்தனியாக நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நாட் மட்டும் நம்ம நீடில் எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும்போது சின்னதாக வந்து நம்ம பேக் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதை கொடுத்து அந்த கலர் த்ரெட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் இந்த கலரில் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு கலர் செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இழுக்கும் போது நமக்கு அதாவது எல்லோ கலர் வரும். பட் ஆனால் எல்லோ கலர் நமக்கு வர வேணாம், இப்போ நமக்கு ப்ளூ கலர் வரணும். அதனால இப்போ நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டை இப்போ இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம குத்தி எடுக்கும்போது நமக்கு எல்லோ கலர் எடுக்கணும். அதாவது ஃப்ரேமுக்கு அடியில் பாருங்கள், நான் 2 கலர் த்ரெட்டையுமே வந்து கையில் டைட்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பேக்கில் என்ன கலர் இருக்கோ அதை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் போட்டனால, செகண்டு வந்து ப்ளூ கலர் போட்டனால நமக்கு பேக்கில் இருக்கக்கூடிய கலர் வந்து எல்லோ கலராக இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலர் எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்டிச் போட்டோன்னா நமக்கு பேக்கில் இப்போ என்ன கலர் இருக்குன்னா ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போடும்போது நமக்கு பேக்கில் என்ன இருக்குன்னா எல்லோ கலர் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம கீழே இருக்கிற ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி நம்ம 2 த்ரெட்டையுமே வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் என்னென்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு 5 லைனில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா 2 கலரில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துடலாம். பட் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதோட நான் வந்து இது பண்ணல. நான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ரிக்காக இருந்த மாதிரி இருந்தனால நான் வந்து பண்ணல. பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே பண்ணிடலாம். பட் எனக்குமே வந்து இந்த ஸ்டிச்சிலலாம் அந்தளவுக்கு ஸ்பீடு வரல. ஏன்னா வந்து நம்ம அடியில் வந்து 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு மேலே இழுக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறத விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் வந்து நிறைய சிஸ்டர் சூப்பராகவே போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன் நான். ஏன்னா எனக்கு வராத ஸ்டிச் நான் சொல்லி கொடுக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 த்ரெட்டையும் வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு கலர் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து இன்னொரு கலர் த்ரெட்டு வந்து பின்னாடி நம்ம லாக் பண்ணியிருக்கிறனால அந்த பின்னாடி இருக்கிறத வந்து எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். ஸோ எண்ணாட் போடும்போதும் நம்ம 4 த்ரெட்டையும் சேர்த்து எண்ணாட் போடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக லாக் ஆகும். அல்லது ஒரு த்ரெட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால 4 த்ரெட்டையும் போட்டு பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸும் எனக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் இப்போது ஃப்ரேமுக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தனியாகவே உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 த்ரெட்டையுமே வந்து கையில் இது மாதிரி தான் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிட்டு பின்னாடி என்ன த்ரெட் இருக்கோ அதை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ நமக்கு ஃப்ரேமுக்கு அடியில் வந்து என்ன த்ரெட்டை நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால் வந்து கரெக்டாக பின்னாடி என்ன த்ரெட் இருக்கோ அதை வந்து நீங்கள் நீடில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 லைனாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்கும்போது ஈஸியாகவே நம்ம இந்த ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.